கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீ நிற்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருங்கள், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுங்கள். அவருடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூறுங்கள், அவர்கள் வாக்கு தத்தத்தை பேசுங்கள். இன்னைக்கு காலையில் முதலாக உங்கள் காதில் கேட்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான உயிருள்ள ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 63:7, உமது செட்டை நிழலிலே களி கூறுவேன். உம்முடைய செட்டையின் நிழலிலே களி கூறுவேன். அவருடைய செட்டையின் நிழலிலே களி கூறுதல், அவருடைய செட்டையின் நிழலிலே சந்தோஷம், அவர் செட்டையின் நிழலிலே மகிழ்ச்சி, அவர் செட்டையின் நிழலிலே உயர்வு, அவர் செட்டையின் நிழலிலே மேன்மை, அவர் செட்டையின் நிழலிலே சுகம். அவர் செட்டுக்களை வந்து உட்காந்துக்குங்க, அவரை விட்டு வெளியே போயிடாது. அவர் செட்டை விரித்து உட்கார்ந்துருக்கிறாரு, அதுக்குள்ள தஞ்சம் புகுந்துருங்க. அந்த இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. அவர் கண்மலை வெடிப்பில் வைத்து அவருடைய காயப்பட்ட கரத்தால் உங்களை மூடி பாதுகாத்துக் கொள்வார். அந்த தெய்வம் இயேசு, அந்த இரட்சகர் இயேசு. நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் நீங்கள் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க முடியாது. என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு அற்புதமான ஒரு கனி கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் செடியாகிய இயேசு மீது நாம் கொடியாக படரும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியுமா? முடியும். காரணம், அவர் மேலே படருங்க, அவர் வார்த்தை மேலே படருங்க, அவரை சார்ந்துருங்க, அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை நினைங்க, அவர் மேலே அன்புவீங்க, அவரை நேசிங்க. அவ்வளோதான். அவர் மேலே படர்ந்துட்டே போகிறீங்க, நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுப்பீங்க. செடி இல்லாமல் கொடி கிடையாது, கொடி இல்லாமல் செடி கிடையாது. செடி வந்தால் தான் கொடி வரும். கொடி இல்லாமல் அது வெட்டுண்டு அறுப்புண்டு வெளியே விழுந்துட்டா அது காஞ்சி போய் நெருப்பில் போட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அதனால் அவரை விட்டுட்டு ஒதுங்கிறாதீங்க, அவர் விட்டுட்டு தனித்து போயிடாதீங்க. அவர் தான் நமக்கு வாழ்வுக்கு வழி, அவர் தான் மீட்பர், அவர் தான் நம்மளை பாடுகளை பட்டு நமக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருக்கிறார். அந்த மீட்பரை மறந்துடாதீங்க, அந்த இரட்சகரை மறந்துடாதீங்க, அந்த வெற்றி வேதனை மறந்துடாதீங்க. அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கு. அவர் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமா? அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய செட்டின் நிலையிலே நான் களி கூறுங்கள். அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா சந்தோஷம், எந்த பிக்கல் போடுங்களே வராதுங்க. மகிழ்ந்து களி கூறு. தேவையை நினைத்து திகையாதே, ஏசப்பா பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதீங்க, கொஞ்சத்தை கண்டு குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கொடுப்பவர் உண்டு கொண்டாடு, தருகிறவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு, மகளே பய வேண்டாம், மன்னவர் இயேசு உங்க நடுவில் தங்கி இருக்கிறாரே. கவலை வேண்டாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத மீட்பரே, உங்களுடைய அற்புத கரம், உங்களுடைய அதிசய கரம், உங்களுடைய கிருபின் கரம் கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. புதிய கிருபியால், புதிய பலத்தால், புதிய வல்லமையில் நிரப்புங்க. அப்பா, எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. தேவ சமத்தால் நிரப்புங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.